ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி நான் ரேஷன் அரிசி கலந்து உங்களுக்கு இட்லி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அதை ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்து தான் எப்போவுமே அப்லோட் பண்ணுவேன். நல்லா வந்துருந்துச்சு, அதனால் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நேற்று தான் ஊற போட்டு அரைச்சேன். இன்றைக்கி மார்னிங் இப்போ பவிச்சேன். சூப்பராகவே வந்துருந்துச்சு. அதுக்கு உங்களுக்கு நான் அளவு சொல்கிறேன். நீங்கள் இப்போ அது மாதிரி போட்டுக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி அழகாகவே நல்லாவே வந்துச்சு. ரேஷன் அரிசியில் இப்படி அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு வெறும் ரேஷன் அரிசி மட்டும் போட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி கலந்து போட்டிருக்கேன். ஏன்னா அடுத்த வாட்டி நான் எப்போவுமே எனக்கு ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக தான் மட்டும் தான் அப்லோட் பண்ணுவேன். வீடியோ எடுப்பேன், ஆனால் அதை அப்லோட் பண்ணுறது அது கரெக்டாக வந்தால் மட்டும் தான் அப்லோட் பண்ணுவேன். இந்த மாதிரி நல்லாவே வந்துருந்துச்சு. பார்த்தீங்களா? நல்லா வந்துருந்துச்சு. எப்படி ஆடுது பாருங்கள், குலுங்குது பாருங்கள். சரி, ஓகே. இப்போ நான் அளவுக்குள்ளே போகலாம். இப்போ அளவு சொல்கிறேன். ரேஷன் அரிசி 1 டம்ளர் ஃபுல்லாக, அப்புறம் 3/4 டம்ளர், அப்புறம் 3/4 டம்ளர் நல்ல அரிசி, அப்புறம் ஒரு கை நிறையா எப்போதும் போல் பச்சை அரிசி. அது அப்போ தான் அது அந்த டேஸ்ட்டு அந்த கரெக்டாக வரும், அது ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வரும். அப்புறம் இதனால் கழுவி தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் தனியாக கழுவி வச்சுக்கோங்க. இதுக்கு தனியாக தனித்தனியாக கழுவுறோன்னா அதுக்கு நிறையா போட்டுக்கிறனால மிக்ஸியில் மொத்தமாக அரைக்க முடியாது. இது ஒரு 4-5 மணி நேரம் கழித்து தான், ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் நான் இது உளுந்து ஊற போட்டு அதை கழுவி தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம உளுந்து இது ஒரு இந்த கழுவி ஊற போட்டாச்சு. இனிமேல் பொறுமையாகவே அரைக்கலாம். 4-5 மணி நேரம் கழித்து உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்ம அரைக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் அரைக்கும்போது உளுந்து கூட இந்த வாட்டி வெந்தயம் போட்டு அரைச்சிருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் மிக்ஸி ஜாரில் ஒட்டாது, ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்களும் அது மாதிரி அரைங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்ப அரைக்கலாம். ஏன்னா நல்லா பட்டு போல் வரல. இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் மாதிரி நல்லா முட்டையாக வரணும். அந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைக்கணும். இப்போ நல்லா அரைச்சிட்டேன். இப்போ மாற்றிடலாம். அடுத்து இப்போ அரிசி அரைச்சிட்டேன். அரிசி பாருங்கள், அந்த மாதிரி நல்லாவே அரைச்சாச்சு. அதையும் நம்ம மாற்றிடலாம். அரிசியை நல்லா அரைச்சிருங்க. அது கொஞ்சம் பரபரான்னு இருக்கும், அதை மட்டும் விட்டுறணும். ஆனால் நல்லாவே அரைச்சிடணும். இப்போ நிறைய ஆனால் 2 பாத்திரமும் மாற்றி வச்சுட்டேன். மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ மார்னிங் பார்க்கலாம். மார்னிங் பாருங்கள், நம்ம ஒரு பாத்திரத்தில் உள்ளது மட்டும் பார்க்குறேன். புளிச்சிட்டு இப்போ ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது கரண்டியில் போட்டு. ஏன்னா அந்த பபிள்ஸ்லாம் அப்படியே இருக்கணும். நல்லா அந்த சாஃப்ட்னஸும் இருக்கணும், அந்த முட்டையாகவும் இருக்கணும். அதனால் மெதுவாக கலக்கிட்டு மெதுவாக அப்புறம் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினா தான் அந்த இட்லி உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வரும். அதனால் தண்ணி ஊற்றிட்டு திரும்பியும் அது மெதுவாகவே கலக்கணும். அந்த பபிள்ஸ்லாம் அப்படியே இருக்கணும், நல்லா அழகாக. அப்படியே எடுக்கும்போதே மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும். அப்புறம் அழகாக எடுத்து நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் அந்த துணியை நனைச்சி இப்படி போட்டுட்டு இப்படி ஊற்ற வேண்டியது தான். நல்லா தண்ணி கொதித்த பிறகு ஊற்றி நம்ம மூடிச்சோன்னா கரெக்டாக 10 நிமிஷத்துலேயே அவிஞ்சிடுது. அது ரேஷன் அரிசிங்கனால ரொம்ப குயிக்காக அவிஞ்சிட்டு இன்றைக்கி. அப்புறம் தண்ணியில் கத்தியை நனைச்சிட்டு இப்படி குத்தி பாருங்கள், வெந்துட்டு இனிமேலமாக எடுத்துட வேண்டியதுதான், அவ்வளோதான். இந்த மாதிரி பொறுமையாக தண்ணி தொளித்து பொறுமையாக எடுங்க, அப்போ தான் பிய்யாமல் வரும். கலரும் நல்லாவே வந்திருக்கு. நல்லா நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்குது, நல்லாவே வந்திருக்குது. நான் இதுக்கு இன்றைக்கி சாம்பார் வச்சு இன்றைக்கி வச்சுருக்கிறேன். அடுத்து நான் உங்களுக்கு ரேஷன் அரிசி மட்டும் போட்டு நான் அது எனக்கு நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? அடுத்து நான் இடியப்பம் ரேஷன் அரிசியில் இடியப்பம் போட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் குருமா குழம்பு உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். எல்லாமே பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இதை எல்லாருக்கும் கொடுத்து நம்ம சாப்பிட்லாம். வாங்க, சாப்பிட வாங்க. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.